அப்ப ஈனைக்கு இப்ப நான் யாரு என்கிற ஒரு கேள்வி பிறந்த உடனே, சரியா, அந்த கேள்வி பிறந்தது எங்க? உங்களிடத்துல. அப்ப நான் யாரு என்ற கேள்வி பிறந்ததுக்கு பிறகு இப்ப நீங்க உங்களை கண்ட இவ்வளவு தானே. ஏக வியாபமா இருக்கிறதையெல்லாம் நீங்க நான் என்று எடுக்கவும் இல்லை, காணையும் இல்லை. நான் என்று ஆரம்பத்துல யாரும் எடுக்க போறதும் இல்லை. எடுத்த எடுப்புலையே நானுங்கிற நிலை ஏகமா நான் தான் இருக்கேன் என்று நினைக்கிற இடத்துக்கு தான் வருவாளே அல்லாமல் அந்த உணர்வுல இருக்கிறதாக உணர்ற இடத்துக்கு வரமாட்டாளே. உணர்ற இடத்துக்கு வர முடியாது. அப்ப இப்ப நீங்க நான் யாரு என்ற ஒரு கேள்வி வருகுதண்டா, இப்ப நீங்க உங்களை உணர்ந்துகிட்டு இருக்கிற அந்த நிலையில வருகுதா, இல்ல உடல் என்று சொல்லி ஒன்று இருக்கிற அந்த நிலையில வருகுதா? உடல் என்று சொல்லி அப்படி ஒரு நிலையில இருக்கண்டா வராது. ஏன் காரணம்? மையத்தி இருக்கி மரணிச்சது இருக்கி அதுகிட்ட உடல் இருக்கு. ஆனா நான் யாருன்னு கேட்கிற கேள்வி இருக்கா? அந்த கேள்வி கேட்கிற நிலை இருக்கா? அந்த கேள்வியை உணர்ற நிலை இருக்கா ஐனைக்கு? அப்ப மொத்தத்துல ஐனைக்கு அந்த உடலை உணர்ந்து கொண்டிருக்கிற நிலை இல்லை. அப்படி என்றா ஐனைக்கு உணர்வு இல்லை, நினைவு இல்லை, அறிவு இல்லை, ஐனைக்கு பார்வை இல்லை, கேள்வி இல்லை, பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, ஸ்பரிசம் என்று சொல்லி குடிக்கிற தன்மை இல்லை, அது எதுக்குமே இல்லை. அப்ப ஐனைக்கு என்ன இருக்கு? உடல் என்று மட்டும் ஒன்று கிடக்கு. இப்ப உடல் என்று சொல்லியும் ஒன்று இருக்கு. ஆனா இப்ப நான் சொல்றேன் இந்த தன்மையெல்லாம் அந்த உடல் என்று சொல்ற அதுல என்னையா இருக்கு? நிறைஞ்சு போயிருக்கு. இப்ப நிறைஞ்சு போயிருக்கு. அப்ப இப்ப மரணிக்கிற நேரத்தில் அது வேறையாகவும் இது வேறையாகவும் பிரிக்கப்படுகிறா, இல்ல சேர்க்கப்படுகிறா என்கிற ஒரு விஷயம் கொண்டு இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். ரெண்டாவது விஷயம் அது இருக்கட்டும், அதை புறை கெடுப்போம். கேட்கிற கேள்வியில உள்ள விஷயம், இப்ப நீங்க உங்களை இன்னும் நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கிற இந்த நிலையில உங்கள்கிட்ட உணர்வு என்று சொல்லி ஒன்று இருக்கிறதாக உங்களுக்கு தெரியும், நினைவு என்று சொல்லி ஒன்று இருக்கிறதாக தெரியும், அறிவண்டு இருக்கிறதாக தெரியும், பார்வையண்டு இருக்கிறதாக தெரியும், கேள்வி இருக்கிறதாக தெரியும். இப்படி எல்லாம் நான் என்று என்ன நான் உணர்ந்திருக்கிற அந்த நிலையில இருக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்படி தெரியும்? என்ன அனுபவத்துல காண்றேன். அனுபவத்துல நீங்க பார்வையை காண்றீங்களா, கண்ணை காண்றீங்களா? கண்ணு. கண்ணைத்தான் காண்றா, இல்ல காதத்தான் காண்றா, மூக்கத்தான் காண்றா. இப்படி பௌதீகமா இருக்கிற இந்த உறுப்புகளைத்தான் அவங்க அனுபவத்துல காண்றாலே அல்லாமல் இந்த கண்ணை தாண்டி, இந்த காதை தாண்டி, இந்த உடலை தாண்டி நினைவு என்று ஒன்று இருக்கி, உணர்வு என்று ஒன்று இருக்கி, பார்வை என்று ஒன்று இருக்கி, கேள்வி என்று ஒன்று இருக்கி, இப்படி பண்புகள் எல்லாம் சேர்ந்து அறிவென்று சொல்லி ஒன்று இருக்கென்று சொல்லி அனுபவத்துல காண்ற இடத்துக்கு வாராளா? அனுபவத்துல அதையெல்லாம் இருக்கி அதெல்லாம் நிலையா இருக்கிறது என்று உணர்ற இடத்துக்கு வாராளா? ஆனா அவங்க உணர்ந்திருக்கிற நிலையில இருக்க இல்லையா? அவங்கள விட்டு வேறையாவ இருக்கிறதெல்லாம் அவங்களாவே இருக்கு. அப்ப அவங்களாவே இருந்தா அவங்க அறியலாமா இல்லையா, உணரலாமா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதை உணர்றேன்டா, அதை அறிகிறேன்டா. அவங்கள பௌதீகத்துல அவங்க அனுபவத்துல எடுக்கிற விஷயத்தை விட்டு அவங்க தன்னிலையில தன்னை என்ன செய்யணும்? சூட்சுமத்துல நோக்கணும். சூட்சுமத்துல அவன் என்ன செய்யணும்? தன்னை கவனிக்கணும். சூட்சுமத்துல அவ தன்னை உணர்ற இடத்துக்கு வரணும். இப்ப இத அதிகமான புரிதல் இல்லாதவங்க உடலுக்குள்ள நீ இருக்கா, உள்ளுக்குள்ள நீ இருக்கா, உனக்குள்ள நீ இருக்கா என்ற அர்த்தத்திலே எல்லாம் இவங்க என்ன செய்கிறாங்க? மக்களுக்கு இந்த விஷயங்களை போதிக்காக மக்களும் அதை நம்புறாங்க, பின்பற்றிட்டு போறாங்க. அப்ப இப்படி போதிச்சு, இப்படி உணர்த்தி, இப்படி பின்பற்றவங்க கட்டுண்ணாத வரைவிலக்கணத்தில் அமையாத ஏக நிலைக்கு வருவாளா? ஏக நிலையை பிடிப்பாளாண்டா பிடிக்க மாட்டா. ஏன் அவ எல்லாத்தையும் எதுக்குள்ள எடுப்பாக? உடலுக்குள்ள உள்ளுக்கு இருக்கி, நான் உள்ளுக்குத்தான் எடுக்கேன், உள்ளுக்குத்தான் உணர்றேன் ரெண்டு அடிப்படைக்குள்ள அங்க எடுப்பாளே அல்லாமல், சரியா, அதை விட்டு மீறி அதை தாண்டி அந்த மறந்து போய் நான் இருக்கிற நிலை, நான் ஏகமா இருக்கேன் என்ற அந்த அறிவுக்குள்ள அந்த கல்விக்குள்ளே வரமாட்டார். அவ உடலுக்குள் நான் என்னும் கூற்று உண்மையை உணராத உளுத்தரின் கூற்று. அப்ப இது உளுத்தரின் கூற்று. ஏன் இவர் இப்படி எடுத்தது?
இப்படி உணர்ந்தது, இப்படி நினைச்சது, இப்படி பார்த்தது எல்லாம் நிலைக்குமா உளுத்து போமா? அது உளுத்து போன உடனே அந்த விஷயம் அந்த கூற்றுமே என்ன செஞ்சிடும்? உளுத்து போயிடும். அப்ப ஈனைக்கு இவர் இப்ப நானுங்கிற உணர்வுல நான் யாரு என்று சம்பந்தப்பட்டத்தில இருந்து, அது உணர்ற விஷயத்தில இருந்து, அந்த அறிவை எடுக்கிற விஷயத்திலிருந்து, அந்த நினைவை பெற்றுக்கொள்ற விஷயத்தில இருந்து, அவர் ஒரு கட்டுண்ட நிலைக்குள்ள இருந்தே அதை எடுக்கணுமா, கட்டுண்ணாத வியாபகத்தன்மையிலிருந்து அதை எடுக்கணுமா என்றால் அது வியாபகத்தன்மையில இருக்கு. அது வியாபகத்தன்மைக்கு தான் போகும். அந்த வியாபகத்தன்மையில போய்த்தான் அந்த நிலைகளில அவர் உணரக்கூடிய இடத்துக்கு வருவார். அப்படின்னா இப்ப கட்டுண்ட நிலையில பௌதிகமா என்ன, இந்த கட்புலன் போலிக்கூத்து இந்த கட்டுண்ட புலன்கள் தான் இருக்கே அல்லாமல், ஆனா இந்த கட்டுண்ட புலனை கொண்டு பார்க்கப்படுற பார்வை, கேட்கப்படுற கேள்வி, இப்படி பேசப்படுற பேச்சு எல்லாமே மொத்தத்தில உணர்வு, நினைவு, அறிவு, மனம் என்று சொல்ற எல்லாம் மொத்தத்தில் எப்படி இருக்கு? கட்டுண்ணாத ஏக வியாபக தன்மையை கொண்ட நிலையில தான் அது இருக்குங்கிறத அவர் தன்னை உணரக்கூட இயல்பாகவே அந்த இந்த விஷயங்களை உணர்ற இடத்துக்கு வருவார். இயல்பாகவே அந்த விஷயங்களை உணர்ற இடத்துல வந்து அவர் என்ன செய்வாரு? இந்த இவ்வளவுத்தையும் நான் உணர்றதுக்கு, இந்த நிலையை பிடிக்கிறதுக்கு, இந்த நிலையில வந்து அமர்றதுக்காகத்தான் பௌதிகத்தில நான் இந்த கட்டுண்ட ஒரு நிலைக்குள்ள வந்து அமர்ந்தேன், உட்கார்ந்தேன், இந்த இடிப்புக்குள்ள வந்தேன் என்று அவர் நினைக்க மாட்டாரா? அப்ப உஸ்தாத் என்ன சொல்றாங்க? இம்மையில் இருந்த உண்மை தெரிந்திடில், இம்மை என்ற திரையிலே இருந்த உண்மை புரிந்திடில், இருவினையும் நீங்கிடும், இன்ப சாந்தி கிட்டிடும். கேள்வி என்ன கேட்ட? இதுக்கு முதல் நடந்த 2 உருவாட்டத்திலையும் இந்த மண்ணும் தண்ணியும் மத்தியபமா இருக்கிற நிலையை காட்டினீங்க. அப்ப அந்த நெருப்பு என்ன பண்ணுதுண்டா, சூடு என்ன எனக்கு உணர்த்துது. அதே மாதிரி எனக்கிட்ட தண்ணிலையில நடக்கிற அதே இதான் இந்த நடந்துட்டு இருக்கு. அப்ப இப்ப ஒருவேளை இது அப்படியே என்னெல்லாம் நடக்குதா? அதாவது உங்களிடத்துல நடக்கிறது அனுபவம், என்ன நடந்துகிட்டு இல்லை, இது அனுபூதி. இது அனுபூதி என்ற என்ன? நடந்து முடிஞ்சு, மறந்து முடிஞ்சு. இந்த நடந்து முடிஞ்சிருக்கிறதான் அனுபூதி. இதை எப்படி இது நடந்துச்சு என்று சொல்லி உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? இந்த அனுபூதி என்கிற இந்த நிலையில இந்த நிலை எப்படி நடந்துச்சு என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அனுபவம் வரணுமா இல்லையா? இப்படித்தான். அதுதான் இப்ப நீங்க வந்து நான் அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த அனுபவத்தை எடுக்கக்குள்ள இங்க எது ஆட்சி செய்யுது? ஐம்புலன். அந்த ஐம்புலன் என்று ஏன் காட்டுறாங்க? இணைக்கு கட்டுண்ட புலன செல்லையும் இல்லை, இணை கட்டுண்ணாத புலன செல்லையும் இல்லை. ரெண்டையும் என்ன செய்யறாங்க? இணைக்கு ஒரு நிலைப்படுத்தி காட்டுறாங்க. இந்த பாட்டுல பாருங்க, கடவுள் தந்த புலனுக்கு ஏற்ப, கடவுள் தந்த புலன்களுக்கு எப்ப நீ காட்டுறாளா? இல்ல இல்ல, புலனுக்கு ஏற்ப. அது எது? கடவுள் தந்த புலன் எது? இருக்கிறதா? இன்னும் இருக்கிறது. இது புலன். இந்த புலன்ல என்ன இருக்கி? ஐம்புலன். ஐம்புலன். அப்ப அனுபவத்தை மொழியில் கூற அறிஞராலும் முடியாது. ஐம்புலனும் அனுபவம் ஐம்புலன் ஆட்சி கொண்டு அமைவது. அப்படின்னா இப்ப ஈனைக்கு நீங்க வந்து உங்களை உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க என்கிறதுக்குரிய அர்த்தம் என்னடா? ஐம்புலன் செஞ்சிருக்கி நான் என்று சொல்லி அது தன்னை உணர்ந்து அது ஒரு இடிப்பை எடுத்துக்கிட்டு அதுதான் இன்னைக்கு இருக்கு. எப்படி வருதா? ஐம்புலன் தன்னை உணர்ந்து ஒரு இடிப்பு எடுத்துக்கிட்டு அதுதான் இருக்கு. அதான் அனுபவம். இந்த அனுபவம் இங்க என்ன இருக்கு? அனுபூதியா. இத எந்த மொழியில சொல்றேன்? இன்னும் எவ்வளவு காலமா இத்தனை கோடா கோடி வேதம் ரசூல்மாரு நபிமார் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா. புரியுதா மக்களுக்கு? அப்போ உஸ்தாத் சொல்றாங்க, அகிலத்தின் உயிரான அறிவென்ற அமானிதத்தை அனுபூதி அடையவே பெற்றுக்கொண்டாய். நான் பெற்றுக்கொண்ட இந்த அனுபவம் அனுபூதியாக இருக்கண்டி நீங்க உணர்ற இடத்துக்கு வரும்.
இப்ப இப்ப நான் அந்நிலையில என் அனுபவத்தை உணர்றேன். இப்ப இப்ப நான் உணர்ற நான் வந்துட்டு அனுபூதியாவா இருக்கேன். அனுபூதியத்தானே இருக்கிறீங்க. அதான அப்ப காரணம் உண்டு. சூட்சுமமா இருக்கிற உண்டு. அது உங்களுடைய நிலையா இருக்கிற இருப்பு நிலை. நீங்க அந்த நிலையில இருந்துதான் தன்னை என்ன செஞ்சீங்க, உணர்ந்தீங்க. அந்த தன்னை உணர்ந்த நிலையத்தான் பௌதீகமாக சொல்றேன்டா. அவன் ரப்ப என்ன செஞ்சான், நான் தான் உங்களை ரப்பான்னு கேட்டான். கேட்ட உடனே அப்துக்கெல்லாம் என்ன செஞ்சு, ஏற்றுக்கொண்டு அதுதான் அனுபூதி. அந்த அனுபூதியில சரியா நீங்க இப்ப என்ன செய்ய அனுபவத்தோட நிக்கிறீங்க. இப்ப நான் அனுபவத்துல தரிக்கேன். இப்ப தரிக்கிற நிலை தானே எந்த நிலை. அப்ப இப்ப அனுபூதியில தரிச்சிருக்கிறேன்னா அனுபவத்துல தரிக்கிறது உங்களோட நிலையில, உங்களோட நிலை அனுபூதியில தரிச்சுதான் இந்த அனுபவத்தை எடுக்கிறீங்க. அனுபவத்தை எடுக்கிறது நீங்க இல்லை. நீங்களா எடுக்கிறீங்க, சரியா எடுக்கிறீங்க அனுபவத்தை இல்ல. அவன் அனுபூதி என்கிறதுல அனுபவமும் இருக்கு. அனுபவம் வேற, அனுபூதி வேற இல்லை. சொல்றாங்க பெரியோனின் திருவசனம் பெரியோர்கள் அனுபூதி. அப்ப பெரியோர்கள் அனுபூதி என்று எந்த நிலையை உணர்ந்திருக்காக, இன்ன இருக்கிற நிலையை உணர்ந்திருக்காங்களா, ஏக வியாபகமா இருக்கிற இன்ன நிலையை உணர்ந்திருக்காளா? ஏக வியாபகமா இருக்கிற அதான் அனுபூதி. அதை உணர்ந்திருக்காக. அவன் எதை கொண்டு உணர்ந்தாக? இந்த அனுபவத்தை கொண்டுதான். அப்ப இந்த அனுபவத்தை கொண்டு அவங்க அனுபூதியாக நான் இருக்கணுங்கிற அந்த நிலையை என்ன செய்யறாங்க, பிடிக்க அந்த நிலையில உட்கார, அந்த நிலையை சரிப்படுத்துற. ஏற்கனவே அது உட்காராம சரிப்படாம அப்படி இருக்கின்ற அர்த்தம் இல்லை. இந்த அனுபவத்தை கொண்டு அந்த நிலையை பிடிக்கலாம். இந்த அனுபவத்தை கொண்டு இந்த அனுபவத்தை அவங்க உணராட்டி, இந்த அனுபவத்தில உணர்ற இடத்துக்கு வராட்டி, சரியா? எப்படி சொல்ற கதை ஒரு பாட்டுல சொல்றாவா, சத்தியத்தை உணர்த்தா கல்வி ஜன்னத்தில சேர்த்து வைக்க அனுபவத்தில் பெற்றுக்கொள்ள தம்பி. அப்ப இப்படி தம்பி என்று சொல்லி அனுபவத்தை பெற்றுக்கொள்ள என்று சொல்ற அனுபவம் அந்த தம்பி தானா, இல்ல தம்பிக்கிட்ட இவரை இருக்கா? தம்பிதான். அப்ப அவர் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கேன்னா, தன்னை நான் என்று சொல்லி அறிகிற இடத்துக்கு தன்னை நான் யார் என்று சொல்லி உணர்ற இடத்துக்கு வந்த உடனே இன்னும் இருக்கிற அனுபவம் என்ன செய்யும், அனுபூதியா இருக்கிற நிலை உணர்த்து கலைஞ்சி என்ன செய்யும், அந்த அனுபூதி என்கிற நிலையில என்ன செய்யப்படும், சரிப்படும். அவர் சரிப்படுவாரு, அதுல உணர்ற இடத்துக்கு வருவார். இந்த அனுபவம் கலைஞ்சி அனுபூதிங்கிற நிலையை என்ன செய்யும். இப்ப நீங்க கனவுல கட்டுண்டு நிக்கிற நீங்க, சரியா, இங்க நினைவுக்கு வந்த உடனே அந்த கட்டுண்ட நிலை இருக்க கலைஞ்சிட்டு. அப்ப கட்டுண்ட நிலை தான் கலையுது. நீங்க கலைகிறீங்களா? இல்ல நான் இருக்கேன். எப்படி வந்திருந்தீங்க? நான் அப்படியே தான் இருந்தேன். அப்படியே எப்படி வந்தீங்க? அந்த கலையாம நீங்க வந்தீங்க எப்படி? கலையாம வார இடம் இப்படி வரணும். நான் அனுபூதிங்கிற நிலையை பெற்றுத்தானே. இல்ல இப்ப கனவுல கட்டுண்டு இருக்கிற அவரு, சரியா, சுவான் கட்டுண்டு நிக்காரு, கனவுல கட்டு நிக்காரு, அவர் தனி பொருள் கட்டு நிக்கிற அவரு, சரியா, அந்த கட்டுண்ட நிலை கலையுது. அவர் கலைவரா? இல்ல. அவர் எப்படி கலையாம இன்னும் அந்த கலையாதவனாக இருக்கிற அந்த நிலையில இடிப்புக்கு வார எப்படி வருவாரு? வார வழி என்ன? நினைவுல வருவாரு. நினைவா களிமாவை கொண்டு வரதா இல்லையா? வேற இந்த முறையால வரலாம். உண்மையிலேயே ஒரு வகுப்பு கிளாஸ் நடக்குது, பிடம்பு மட்டும் இந்த கையில இருந்தா எல்லாரையும் கையை நீட்டுங்க, கையில ஒரு அடி போடுவேன். இவ்வளவு காலம் இப்ப நீங்க கட்டுண்ட நிலையில நீங்க நிக்கிற நிலையே கட்டுண்ட நிலையை அந்த கனவு தானே நிக்கிறீங்களா? இதை கனவு எடுக்க மாட்டீங்களா? அப்ப என்ன கட்டுண்ட நிலையில கனவுல நிக்காம இப்ப எங்க நிக்கிறீங்க? கனவுல நிக்க
அப்ப நீங்க என்ன விளக்குறீங்க, என்ன விளங்குறீங்க, என்ன செய்யறீங்க? எனக்கு இதெல்லாம் இதே பதில் வருது இல்ல. அப்ப நீங்க இன்ன நிக்கிற நீங்க இந்த கட்டுண்ட நிலை கலையும், நீங்க கலைவீங்களா? நான் அப்ப இருப்பேன். நீங்க கலையாம நீங்க அந்த கலையாத நிலையில அதை உணர்றேன்னா, அந்த நிலைக்கு போறேன்னா என்ன முறையால போவீங்க? உருவத்தோட. உருவத்தை பிடிச்சிட்டீங்களா? பிறந்த உடனே உருவத்தை பிடிச்சிக்கிட்டீங்களா? உணர்வானா? முதல் களிமா சொல்லுவீங்க. நான்ங்கிற உணர்வை பிடிப்பீங்க. அதை உள்ளத்திலே ஏகமாக நான் இருக்கேன் என்று சொல்லி தரிப்படுத்துவீங்க. தரிப்பட்டு ஏகமா நான் இருக்கேன் நிலைக்க இங்க கட்டுண்ட நிலை என்ன செய்யும்? கலையக்குள்ள அந்த கலையாம இருக்கிற அவன் உணர்றதாக அவன் என்ன செய்வான்? என்ன நீங்க ஞாபகப்படுத்துங்க. நான் உங்களை நினைவு. எத்தனை வருஷமா தான் விடிய ஓதி இருக்கின்ற இத கேட்ட உடனே டக்கு நீ வருகிறது இல்ல. கற்பனை அனுபவத்தை தானே சொல்றேன், கற்பனை சொல்றேன் நான். அப்ப இப்ப அனுபூதியா இருக்கிற அந்த நிலையில போய் நான் இருக்கேன், அனுபூதியாக இருக்கேன் என்கிற இருப்பு நிலை, அந்த நிலையோட போய் ஐக்கியமாகி அந்த நிலையில நான் தான் இருக்கேன், இடிப்பவன் நான் உணர்வு வாரேன்னா நான் எந்த தெஞ்சிருந்து பிடிச்சிட்டு போவேன்? உணர்வை பிடிச்சிட்டு போவேன். அந்த உருவத்தை பிடிச்ச உடனே உணர்வை விட்டுடுறேன்னா இல்ல அந்த உருவம் தான் உணர்வா இருக்கா? உணர்வா இருக்கு. அப்ப அதை கட்டம் கட்டமாக படிப்படியாக காட்டின விஷயம் தானே. விளங்குதா? அப்படிப்பட்ட இப்ப விளங்கிட்ட சைக்கு இந்த 2 வருஷத்தால இந்த கேள்வி வருமா? வராது. அப்ப இதுதான் அந்த வந்த வழி. நான் தான் ரப்பு என்று சொல்லி அப்துல்லா ஏற்றுக்கொண்ட இடிப்பு நிலை தானே அனுபூதி. அந்த அனுபூதியில இருந்து இந்த கனவுல கட்டுண்ட ஒரு ஆளாக இன்னும் வந்த வழிதான் இப்படித்தான் வந்து இப்ப கட்டுண்ட நிலையை பிடிச்சுக்கிட்டு நிற்கும் இல்லையா? இப்ப என்ன செய்யணும்? இந்த கட்டுண்ட நிலையை கலைக்கணும்டா ஒன்று இவர் கலைக்கணும், இல்லாட்ட அவன் கலைச்சிடுவான். அவன் கலைச்சா அவன் அந்த நிலையை பிடிக்கல. இவர் இங்க என்ன செய்வாரு? சொல்லாமல் மாட்டிக்கிட்டே இருக்கு. இவர் கலையாம இருப்பார். இவர் உடலோட நின்று பழகிட வருவா இவரு. அப்ப இவருக்கு இந்த பழக்க வழக்கம் அவர உள்ளத்தில் இருக்குமா இல்லையா? இருக்கும். அப்ப அது உள்ளத்தில் என்னையா இருக்கும்? முத்திரையா இருக்கும். அப்படி முத்திரை இருந்தா அவரு எங்க இருக்கிறவரு? நித்திரையில. கெட்ட அறிவு உறங்குற நித்திரை. அந்த நித்திரை இல்ல. இப்ப அவரு தொடர்ந்து எங்க வருவாரு வாழ்க்கைக்கு? கனவேதான் வாழ்க்கையில. கனவுலாம் வாழ வருவார். இவர் இப்ப அனுபூதியை பெறுவாரா இல்ல அனுபவத்திலே இருப்பாரா? அனுபவத்திலே இருப்பார். இவர் அனுபவத்திலே இருப்பார். இவருக்கு அனுபூதி என்கிற நிலையும் தெரியா, அது நான் என்றும் தெரியா, அந்த நிலைக்கும் வர மாட்டார், அந்த நிலையிலே உணர மாட்டார், அந்த நிலையை தனிப்பட மாட்டார். அப்ப பெரியோனின் திருவசனம் பெரியோர்கள் அனுபூதி என்கிற நிலையது இன்னும் இருக்கிற நிலையா, ஏக வியாபகமா நான் இருக்கிறேன்ங்கிற அந்த நிலையா? அதைத்தான் சொல்றாங்க. அறிவென்ற அகிலத்தின் உயிரான அறிவென்ற அமானிதத்தின் அனுபூதி அடையவே பெற்றுக்கொண்டாய். அதை பெற்றுக்கொண்டது என்ன? அனுபூதியா அனுபவமா? இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அவன் தான் இந்த அனுபவத்தை வச்சு என்ன செய்யணும்? அனுபூதிய அடையணும். அடைஞ்சலாண்டா இப்ப பெற்றுக்கொண்ட அமானிதத்தை என்ன செஞ்சுட்டான்? அப்படி பெற்றுக்கொண்ட அந்த அமானிதம் இங்க கட்டுண்டோ இன்ன உடலண்டு நிக்கிற இந்த உடலண்டு சொல்லி ஒரு பொருளா? அப்படி ஒன்று நிக்க இங்க இல்ல. அப்ப இங்க என்ன நிக்கி? உணர்வு நிக்கி. அப்ப இதை என்ன செஞ்சிடணும்? இப்ப அவரே அந்த உணர்வை பிடிச்சி அவரே ஏக வியாபகமா அந்த உணர்வு இருக்கிற அந்த நிலையில கொண்டு போய் என்ன செய்யணும்? கரைச்சி பொருள்ல கரைச்சி ஹக்கான இறையோட என்ன செஞ்சிடணும்? கலந்துட்டாரண்டா இப்ப அவரு நீதான் ரப்பு என்று அந்த ஏற்றுக்கொண்டத இப்ப ஒப்படைச்சிட்டாரா இல்லையா? அப்ப இவரு அமானிதத்தை என்ன செஞ்சிட்டாரு? திரும்ப கொடுத்துட்டாரா இல்லையா? இப்ப இவர் அனுபூதியில இப்ப அவருக்கு அவன் என்ன செய்வான்? அவன் இடிப்பை கொடுப்பான். ஏன் உங்களுக்கு விளக்கம் சொல்றான்? அந்த இடிப்பு அவர இடிப்பு. இப்ப
அந்த அனுபூதி என்கிற அந்த நிலையில இப்ப அவர் தான் இருப்பார். ஏக வியாபம் இப்ப அவர் பௌதிகம் தெரிகிற ஒரு விஷயம் இல்லை. இது காரண உடல் என்று சொல்லி சூட்சுமத்தில ஏகமாக நான் இருக்கேன் என்று தன்னை உணர்ந்து கொண்டிருக்கிற நிலை. இதை நான் மொழிக்கு கொண்டு வந்து சொல்றேன், செல்லேலா. அதான் சொல்றாங்க, அனுபவத்தை மொழியில் கூற அறிஞராலும் முடியாது. அனுபவம்ங்கிறது ஐம்புலன் ஆட்சி கொண்டு அமைகிறது. அந்த ஐம்புலன் ஆட்சி கொண்டு அமைது என்று சென்னத்துல உள்ள ரகசியம் என்னடா, கட்டுண்ணாத பார்வையும் இருக்கி இன்றைக்கு கட்டுண்ட பார்வையும் இதை ரெண்டையும் சேர்த்துத்தான் ஐம்புலன் என்றா. இல்லாட்டி கடவுள் தந்த புலனுக்கேப்ப காணும் உலகம் அது மாய். அதென்ன கடவுள் தந்த புலனுக்கேப்ப காணும் உலகமாகிய? நீங்க கடவுள் தந்த புலன் என்று உங்களை எடுத்துக்கிட்டீங்களா இல்லையா? நீங்க இப்ப நீங்க என்ன இருக்கிற இந்த நிலையிலே நீங்க ஒரு உலகத்தை பாக்குறீங்களா இல்லையா? இன்னும் இருக்கிற புலனை கொண்டு ஒரு உலகத்தை நினைச்சு வச்சிருக்கிறீங்களா இல்லையா? இன்னும் இருக்கிற புலனை கொண்டு நீங்களாக எவ்வளவோ சொற்களையும் பேர்களையும் வச்சு ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கிறீங்களா இல்லையா? அது என்ன கடவுள் தந்த புலனுக்கேப்ப காணும் உலகம் மாய். அது மாய்கை. அப்படி நீங்க இப்ப என்ன என்ன பாக்குறீங்க? அனசாபிஷன் பாக்குறீங்களா? நீங்க எல்லாரும் வச்ச பேர் தானேங்க. நான் அனசாபிஷா மாமரம் மட்டும் பாக்குறீங்க, எல்லாரும் வச்ச பேரா இல்லையா? அப்போ இந்த கடவுள் தந்த புலனுக்கப்ப நீங்க என்ன செய்யறீங்க? இந்த பெயர்களை கொண்டு ஒரு உலகத்தை பார்க்கமா இல்லையா? ஒரு உலகத்தை வச்சிருக்கமா இல்லையா? அப்ப கடவுள் தந்த புலனுக்கப்ப காணும் உலகு மாய்கை அல்லாமல் கடவுள் தந்த புலன் மாய்கள். அந்த கடவுள் தந்த புலன் யார புலன்? அது அவன் புலன். உங்களுக்குரியது இல்லை, அது அவனுக்குரியது. அவன் அந்த புலன்ல இருந்துதான் என்ன செய்யறான்? ஏக வியாபகமா நான் இருக்கேனுங்கிற அனுபவத்தை எடுக்கான், அனுபவத்தை உணர்றான், அந்த அனுபவத்துக்கு வரான். இப்படி வருதா?